வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல கடந்த ஒரு 10 நாட்களாக ஏப்ரல் மாதம் பிறந்ததுல இருந்தே சனிப்பெயர்ச்சி ஆனதுல இருந்தே பாத்தீங்கன்னா உலகையாவிய அந்த பினான்சியல் மார்க்கெட், நிதி நிலைமைகள், வர்த்தகங்கள், ஸ்டாக் மார்க்கெட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளும் பல குதர்க்கமான சில புது திட்டங்களும் சில பெருந்தலைவர்களால நம்ம வந்து இப்ப நடந்துட்டு இருக்குதுங்கிற பாக்குறோம். அதுக்கு என்ன காரணம், ஜோதிட காரணம் என்ன அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மீனம் என்ற சொல்லப்படுகிற ஒரு ராசி குருவோட ராசி. தனுசும் குரு மீனமும் தான் பாத்தீங்கன்னா குருவோட வீடுகள். குரு எதை குறிக்கிறார்? உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிதி, வசதி, வளம், இயற்கை வளம், கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட், வாங்கும் தகுதி, பணம், இது எல்லா விஷயங்களும், அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஏறுது, பிரைஸ் ஏறுது, நம்மளுடைய தனி மனித ஜாதகத்திலேயே ஒருத்தருக்கு குரு நல்லா இருந்தாதான் பண வசதி நல்லா இருக்கும், வாழ்க்கையில வளம் இருக்கும். அதே மாதிரி குருவோட வீடுல பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற சனியும் ராகும் பாத்தீங்கன்னா இப்ப 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட 1 டிகிரி 2 டிகிரில சேர்ந்து மீனத்துல கடும் கிரக உச்சத்துல இருக்கிறாங்க. மிகவும் பாவத்துவமான ஒரு காம்பினேஷனாக இருக்கிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி மீனத்துக்குள்ள போய் ராகுவோட சேர்ந்துட்டார். ராகு மே 19ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கிறார். சனியோட சேர்ந்து மீனத்திலே இருக்கிறார். மே 19க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா சனியோட பிரிந்து கும்பத்துக்கு வருகிறார். ராகு பயிற்சி, ராகு கேது பயிற்சினால. ஸோ அடுத்த மே 19 வரைக்கும், அதாவது ஏப்ரல் மாதத்துல இருந்து மே 19 கிட்டத்தட்ட 45, 49, 50 நாட்கள் குடும்பம் ஒரு நாளும் இந்த உலகத்துல வந்து ஒரு மாதிரியா தான் விடியும். பினான்சியல் விஷயங்கள் ஒரு டைம் மேலே இருக்கும், ஒரு டைம் கீழே இருக்கும். ஒரு திட்டமும் ஒரு மாதிரி நடக்கும், ஒரு கண்ட்ரியும் ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க, பிரச்சனைகள் வரும், தர்க்கங்கள் இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், போருக்கு, அதாவது வர்த்தக போர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மிகவும் எந்த ஒரு கடந்த 40-50 வருஷமா வரலாறு பார்க்காத ஒரு சூழ்நிலை வந்து நிலவக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா, நான் முதலே அதை பத்தி நம்ம எழுதியிருக்கோம். அந்த சனியும் ராகும் சேரும் பொழுது அந்த பாவத்தை கெடுக்கிறார், அந்த ராசியை கெடுக்கிறார். இப்ப மீனத்தையில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு குருவோட வீடாக இருப்பதனால இது மாதிரி விஷயங்கள் கொடுக்குதுங்க. மே 19க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகு மெல்ல மெல்ல சனி விட்டு பிரிஞ்சு வருகிறார். அப்புறம் மீனத்துல சனி மட்டும்தான் இருப்பார், ராகு இருக்காதப்போ பாவத்துவம் குறைகிறது. அதனால இயல்பான சூழ்நிலை வருங்கிறது நாம எதிர்பார்க்கலாம். சோ ஒரு விசித்திரமான ஒரு காலகட்டமாக ஏப்ரல் மாதம் 2025 இருந்து ஒரு மே மிடில் வரைக்கும் இருக்கக்கூடிய காரணம் வந்து ஜோதிட காரணம். உலகவியல் ஜோதிடத்துல சனியும் ராகும் சேருவது எவ்வளவு ஒரு கொடிய ஒரு பாவத்துவங்கிறது ஜோதிடம் அறிந்தவர் எல்லாத்துக்கும் தெரியும். சனி வந்து ஒரு இருட்டான ஒரு கிரகம். நீங்க ஒரு திரைப்பட பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல நீங்க போனீங்கன்னா முதல் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் உங்களுக்கு எந்தெந்த இருக்கைகள் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஏன்னா உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் விழி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கே, அந்த இருட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கே சில செகண்ட்ஸ் ஆகும், சில வினாடிகள் ஆகும். அந்த அளவுக்கு இருட்டான ஒரு கிரகம் தான் சனி. அந்த இருட்டான சனி ராகுவோட சேரும் பொழுது, ராகுங்கிற கிரகம் மிகவும் இருள் தன்மை உடைய ஒரு கிரகம். அது ஒரு நிழல் கிரகம். நிழல் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கருமை நிறம் உள்ள ஒரு இது. ஸோ 2 ஒரு கருமையான ஒரு கிரகங்கள், பாவத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள், சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத இருள் கிரகங்கள் சேரும் பொழுது பாவத்துவம் இரட்டிப்பாகிறது. அது இருக்கும் வீட்டு இருக்கும் ராசியை கெடுப்பார். ஸோ உலகவியல் ஜோதிடத்துல இது வந்து மீனத்தோட முதல் 1, 2, 3 டிகிரிக்குள்ள நடக்குதுங்க. அப்படிங்கிறப்போ இது மாதிரி மாற்றங்கள் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வந்து வரலாறு காணாத முறையில பயங்கரமா ஒரு நாளைக்கு 10% ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது, அடுத்த நாள் இறங்குது. இது மாதிரி ஒரு கடுமையான
இது இது இதை வைத்து அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷம் வர்த்தகம் எப்படி இருக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அடாப்ட் ஆகுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி, ஃபியூச்சரே வந்து என்னன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் அளவு கொடுக்கக்கூடிய அளவு காரணம் இத்தகைய ஒரு அமைப்பும், இன்னொரு குருவின் வீடாகிய தனுசையும் இந்த பாவத்துவமான சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதும் இன்னமே வந்து இந்த பிரச்சனையை அதிகப்படுத்துகிறது. சோ இதுல மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பெயர்ச்சியாய் மிதுனத்துக்கு போய் மீனத்தை தனுசையே பார்ப்பதனால கொஞ்சம் தன்மை நார்மல்சி பழைய மாதிரி இயல்பான ஒரு சூழ்நிலை, பாலிசிஸ் எல்லாம் உலகம் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெகோசியேஷன் ஆகி இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இயல்பான ஒரு சூழ்நிலையும் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புக்கும் உலகம் வந்து ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலைக்கு திரும்பக்கூடிய அமைப்புக்கு அந்த குரு பார்வை நம்ம முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஜோதிட காரணம். இந்த யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இது மாதிரி ஒரு யுக்தியை எந்த ஒரு அர்த்தத்துல பண்ணாருன்னு தெரியல. ஆனா இதனால உலகமே ஸ்தம்பித்து போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத பல கார்பரேட் கம்பெனிஸ் வந்து ஆலோசகர்களை மீட் பண்ணி என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. இதுல சைனா யுஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இதுக்கு எல்லாமே காரணம் நான் சொன்ன இந்த உலகவியல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் சேர்க்கை தான் காரணங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.